ஈரான் நாட்டின் வார் டாக்டிக்ஸாக இருக்கட்டும், டிப்ளமேசியாக இருக்கட்டும், அல்ல வெவ்வேறு நாடுகளுடன் ஈரான் போடக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், அனைத்துமே இன்னைக்கு அமெரிக்காவை பதற வைத்து கொண்டிருக்கிறது. பிரிக்ஸ் நாடுகளுடைய நிலை, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் நடந்த SCO நிலை, இதை தாண்டி ரஷ்யா மற்றும் சைனாவுடைய நிலை, இந்த அனைத்துமே நீங்கள் பார்த்தீர்கள்னா உலக நாடுகளில் ஒரு மிக புதிய வித்தியாசமான ஒரு புதிய சிச்சுவேஷன் உருவாக தொடங்கிவிட்டது. அதை பற்றி தான் இன்னைக்கு மிக ஆழமாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டப் போகிறேன். போர் எந்த அளவில் ஒட்டுமொத்த உலகத்தையே மாற்றிவிட்டது என்கிற இந்த கதையை நீங்கள் மிக ஆழமாக கேட்க போகிறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஒயிட் ஹவுஸ் எந்த விதமான முடிவும் எடுக்காமல், பென்டகன் எந்த விதமான கன்சல்டேஷனுமே செய்யாமல் இன்னைக்கு ஈரானை வேடிக்கை மற்றும் தான் பார்த்து வருகிறார்கள். CIA ரிப்போர்ட் முதல் நாள்ல இருந்து இந்த போரில் ஈரானை பற்றின எந்த தகவலை உங்களிடம் கொடுத்தார்களோ அது தவறு. அதாவது ஈரானுடைய அசஸ்மெண்ட் நீங்கள் தவறாக செய்திருக்கிறீர்கள். இது மட்டுமல்ல, நேற்று அமெரிக்கன் காங்கிரஸில் ஒரு நிலையில் பார்த்தீர்கள்னா அடிதடி வரை சிச்சுவேஷன் மாறிவிட்டது. நேரடியாக அமெரிக்கன் பிரசிடென்ட் மற்றும் அமெரிக்கன் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ரெண்டு பேருமே பொய் பேசி வருகிறார்கள் என்கிற இந்த குற்றச்சாட்டை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் செனட்டர்ஸ் மிகப்பெரிய அளவில் எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். இந்த அனைத்திற்கான காரணம் என்ன? த ஒப்பீனியன் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த போரில் டொனால்ட் ட்ரம்புடைய இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவில் செலவு செய்தார்களோ, எந்த கணக்கை டொனால்ட் ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கிறதோ, இது வேறுபட்டு வருகிறது. இந்த அளவில் இந்த நாட்டுடைய மக்களின் பணத்தை வீணாக்கிய டொனால்ட் ட்ரம்ப் ஒயிட் ஹவுஸில் பதில் கொடுக்க வேண்டும். இந்த நெரட்டிவ் ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் அயதுல்லா கமேனி அவர்களுடைய ஒரு கடிதம் நேற்று வெளிவந்தது. இந்த கடிதத்தை ஈரானிய மீடியா வெளிவிட்டிருக்கிறார்கள். இந்த கடிதம் ஒரு விஷயத்தை தெளிவு செய்துவிட்டது. அமெரிக்கா முடிவெடுக்கவில்லை, ஆனால் ஈரானின் சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி அவர்கள் இந்த முடிவை எடுத்துவிட்டார். In coming times, whether it is Arab Sea, Gulf countries, or all of them will live and move forward without America. வரும் காலகட்டத்தில் கல்ஃப் நாடுகளாக இருக்கட்டும், அரேபியன் சீயாக இருக்கட்டும், அல்ல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் அமெரிக்கா இல்லாமலேயே நகருவார்கள், மூவ் ஆவார்கள். அமெரிக்காவுடைய பிரசன்ஸ் மிக தெளிவாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடாது என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முஜ்தபா கமேனி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். இது மட்டுமல்ல, ரெண்டாவது மெசேஜும் கொடுக்கப்பட்டது. அமெரிக்கன் பிரசிடென்ட் எந்த 3 விஷயங்களை ஈரானுக்கு எதிராக எடுத்து வைத்தாரோ, 3 சிக்னல்ஸ்கள். முதல் சிக்னல் என்ன? நாங்கள் இந்த போரை வெற்றி பெற்று விட்டோம், நாங்கள் வென்று விட்டோம். இதற்கு முஜ்தபா கமேனி கொடுத்த பதில் அப்சல்யூட்லி நாட், நாங்கள் தயாராக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், போரை தொடங்கி பாருங்கள் என்று. ரெண்டாவது, டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த சிக்னல், who is running this power center? ஈரானை யார் நடத்தி வருகிறார்கள்? ஈரானிடம் எந்த விதமான பணமும் கிடையாது, அவர்கள் உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் அமெரிக்கா தான் இந்த நாட்டை இதற்கு மேல் காப்பாற்ற முடியும். அதற்கு சுப்ரீம் லீடர் கொடுத்த பதில், இட் இஸ் ஆல் நான்சென்ஸ், ஒரு முட்டாள்தனமான சிந்தனை, கற்பனை. we all are standing in our own. நாங்கள் எல்லாருமே ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. மூன்றாவது, இன்னொரு மெசேஜ் கொடுக்கப்பட்டது, புதிய ட்ரேட் ரூட்டையும் நாங்கள் தொடர்ந்து விட்டோம். அதாவது ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை மட்டுமே நாங்கள் நம்பி இல்லை, இந்த இடத்தில் நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ்களையுமே தொடங்கிவிட்டோம். ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனுக்கு தாண்டி
இதற்கு மேல் நாங்கள் டாலர் வழியாக எந்த விதமான ட்ரேடையும் செய்ய போவதில்லை. யுவான் ரியாலில் ஏற்கனவே அந்த ட்ரேடிங்கை நாங்கள் தொடங்கிவிட்டோம். எல்லாமே முஸ்தபா ஹமேனி கொடுக்கக்கூடிய இந்த பதிலாக இருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட ஷிப்ஸ்களை நாங்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸிலிருந்து வெளியே எடுத்திருக்கிறோம். இந்த சேட்டலைட் இமேஜஸ்களை நீங்கள் பார்க்கலாம். இதே கூட உங்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. ரயில்வே, ட்ரக், இந்த ரூட்டையும் நாங்கள் திறந்திருக்கிறோம். அதாவது ஈரான் வழியாக, ஆப்கானிஸ்தான் வழியாக, பாகிஸ்தான் வழியாக, சைனா மற்றும் ரஷ்யா வரை எங்களுடைய கச்சா எண்ணெய் போக தொடங்கிவிட்டது. நீங்கள் வேணால் பிளாக்கேட் போடுறதுனா போட்டுக்கோங்க, எங்களுக்கு கவலை இல்லை. யூஎஸ் உடைய வார் ஸ்ட்ராட்டஜி, மீடியேஷன் அனைத்துமே ஃபெயில் ஆகிவிட்டது. இது இன்னொரு மெசேஜ். ஒயிட் ஹவுஸ் அண்ட் பென்டகன் கண்டினியூஸ்லி அவர்கள் எடுத்து வைத்த விஷயம் என்ன? அடுத்த போர் நடக்கும், சுருக்கமான போர் நடக்கும், ஆனால் டெரிபிளாக மிக டேஞ்சரஸான போர் நடக்கும். இதைத்தான் அவர்கள் மெசேஜாக எடுத்து வைத்தார்கள். இன்னொரு பக்கம் இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ அவருடைய கணக்கும் இப்படித்தான் இருந்தது. யாருமே இந்த நிலையை சிந்தித்து கூட பார்க்க ஒரே ஸ்ட்ரோக்கில் இந்த அனைத்து கிரிட்டிசிசத்தையுமே, இந்த அனைத்து போருடைய முடிவுகளையுமே மாற்றிவிட்டது இந்த ஒற்றை கடிதாசி. இஸ்லாமாபாத் இதற்கு மேல் எந்த விதமான மீடியேஷனும் வரமாட்டார்கள். இதை டொனால்ட் ட்ரம்ப்பே ஒரு ஸ்டேட்மெண்ட் வழியாக கூறி, நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு மீடியேஷனுக்காக யாருமே தேவையில்லை. ஈரான் நினைத்தால் அவர்கள் நேரடியாக எங்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். ஆனால் முஸ்தபா கமேனி அவர்கள் இந்த கடிதத்தில் மிக முக்கியமான 3 விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அமெரிக்கா முடிவெடுக்கவில்லை. இன்னைக்கு இந்த போருக்கான முடிவுகளை, மிடில் ஈஸ்டுக்கான முடிவுகளை, ஐரோப்பிய நாடுகளுக்கான முடிவுகளை ஈரான் எடுக்க தொடங்கிவிட்டது. எந்த அந்த 3 புள்ளிகள்? அமெரிக்கா எந்த பேச்சுவார்த்தைக்காக எங்களிடம் வருகிறார்களோ இதில் தெளிவாக நேஷனல் எசெட்ஸை பற்றி நாங்கள் தான் முடிவெடுப்போம், நீங்கள் எடுக்கக்கூடாது. எங்கள் நாட்டுடைய ஃபியூச்சர் எக்கனாமியை பற்றி நாங்கள் தான் முடிவெடுப்போம், நீங்கள் எடுக்கக்கூடாது. அனைத்து நாடுகள், வெஸ்ட் ஏஷியா மற்றும் மிடில் ஈஸ்டில் அனைத்து நபர்களுமே தன்னுடைய ஃபியூச்சரை மைனஸ் அமெரிக்காவாக சிந்திக்க தொடங்கிவிடுங்கள். இதற்கு மேல் அமெரிக்கா எந்த விதத்திலையுமே இங்கே இருக்கக்கூடாது. சரி, இந்த 3 விஷயங்களில் முதல் புள்ளி நியூக்ளியர் அல்ல மிசைல் ப்ரோக்ராம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் பாருங்கள். நேஷனல் அசெட்டாக நியூக்ளியர் பவரை முஸ்தபா கமேனி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது மிக ஓப்பனாக அவர் அனௌன்ஸ் செய்த விஷயம், நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்ல நியூக்ளியர் ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய எந்த விஷயமாக இருக்கட்டும், எந்த கேள்வியாக இருக்கட்டும், இந்த அனைத்துமே நேஷனல் அசெட். இதை எந்த விதத்திலையுமே நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கூட டேபிளில் உட்கார மாட்டோம். இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. இதை தாண்டி எங்களுடைய சாவர்னிட்டியை நீங்கள் உடைப்பதற்காக எங்கள் மீது பிளாக்கேடை போட்டிருக்கிறீர்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில். இது மரைன் டைம், அதாவது கடலில் நடக்கக்கூடிய கொள்ளை போன்று தான் நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய கப்பல்களை முடக்கி நீங்கள் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய எண்ணெய்களை தனக்கு சொந்தமாக்குவது, இது எந்த விதத்திலையுமே நியாயப்படாது. இதுவும் எங்களுடைய அசெட், நேஷ்னல் அசெட். ஸோ முதல் விஷயம் நியூக்ளியர் பவர், ரெண்டாவது நியூக்ளியர் வெப்பன் என்ரிச்மெண்ட். இதை தாண்டி மிக தெளிவாக நீங்கள் செய்த பிளாக்கேடை பற்றி நீங்கள் பிளாக்கேடை நீக்காத வரை இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். நீக்கிட்டால் கூட இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். ரெண்டாவது மிசைல் ப்ரோக்ராம், இதை பற்றியும் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்து வந்தது. எந்த விதமான லீனியன்ஸையும் நாங்கள் இந்த விஷயத்தில் நடத்த மாட்டோம். இதற்கு மேல் இன்னும் ஆழமாக எங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மிசைல் ப்ரோக்ராம் மீது நடக்கப் போகிறது. ஏற்கனவே வித் கனெக்ஷன் வித் டெக்னாலஜி சப்ளைட் பை சைனா அண்ட் ரஷ்யா, எங்களுடைய டார்கெட் ரேஞ்ச், மிசைலுடைய டார்கெட் ரேஞ்ச் இன்னும் அதிகரித்து விட்டது.
ஏற்கனவே 4000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை நாங்கள் உருவாக்கி வைத்து விட்டோம். இதற்கு மேல் எங்களுடைய மிசைல் ரேஞ்ச் பல 1000 கிலோமீட்டர் வரை போகும். அதாவது உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் எங்களுடைய மிசைல் போகும் என்கிற விஷயத்தை அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது சீஸ்ஃபயரும் போது அமெரிக்காவுடைய ஃபார்முலா பாகிஸ்தான், டர்க்கி, ஈஜிப்ட் இவர்களை வைத்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்காக இதை வைத்தார்களோ, இதே இடத்தை ஃபாரின் மினிஸ்ட்ரி, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி அதை மறுத்துவிட்டது. அதாவது நாங்கள் அமெரிக்கா பேசுவதை, அமெரிக்கா எடுத்து வைப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஸ்பீக்கர், ஈரானுடைய ஸ்பீக்கர், அவரும் இதை டினை செய்து விட்டார். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச்செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய இது போன்ற செய்திகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களால் முடிந்தால் அட்வர்டைஸ்மெண்ட்டை எங்களுடைய சேனல் வழியாக கொடுக்கலாம், அல்ல அருகில் இருக்கக்கூடிய QR கோட் வழியாக உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். ஈரானின் பிரசிடென்ட் அவரும் டினை செய்து விட்டார். ரெவல்யூஷனரி கார்ட் அவர்கள் கொடுத்த பதில், ஈரான் எந்த நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்ததோ அது முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் நெகோசியேஷன் டேபிளில் இன்றைக்கும் வரமாட்டார்கள், நாளைக்கும் வரமாட்டார்கள். நாங்கள் எடுத்து வைப்பது மிக தெளிவான ஒரு சில விஷயங்கள். முஸ்தபா கமேனி வழியாக வெளிவந்த விஷயம்: நேஷனல் எசெட்ஸ், மிசைல் ப்ரோக்ராம், நியூக்ளியர் எசெட், எக்கனாமிக் ஆஸ்பெக்ட், அதாவது ஹார்மோஸ் ரூட்டை நாங்கள் எந்த விதத்திலுமே காம்ப்ரமைஸ் செய்ய மாட்டோம். இப்போ எக்கனாமிக் ஆங்கிளை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹார்மோஸ் ஏற்கனவே ஹார்மோஸ் ரூட் வழியாக ஹார்மோஸில் நாங்கள் பீஸ் ப்ரோக்ராமை நடத்த பார்க்கிறோம். எக்கனாமிக் பெனிஃபிட் இந்த ரீஜனுக்கு இந்த வழியாக வர வேண்டும். அதற்காக பல்வேறு விஷயங்களை நாங்கள் எடுத்து வைத்து விட்டோம். அமெரிக்கா கூறுவது என்ன? டோல் டாக்ஸை வசூலிக்க போகிறது ஈரான். அங்கிருந்து போகக்கூடிய கப்பல்களிடமிருந்து பணத்தை வசூலிக்க போகிறார்கள். அதற்கு கமேனி அவர்கள் கொடுத்த பதில், நீங்கள் இன்டர்நேஷ்னல் லாவையே மதிக்காத நபர்கள், நீங்கள் போய் எங்களுடைய எக்கனாமியை பற்றி பேச தேவையில்லை. ஈரானியன் ஃபாரின் மினிஸ்ட்ரி தொடர்ந்து பல்வேறு நாடுகளுடன் தொடர்பு கொண்டு, இதற்கு தொடர்பாக ரஷ்யாவின் விசிட்டாக இருக்கட்டும், இதை தாண்டி பல்வேறு கார்னர்களில் அவர்களுடைய பேச்சுவார்த்தை, அது ஒரு பக்கம். 2 மணி நேரம் ரஷ்யா பிரசிடென்ட் புத்தின் மற்றும் டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. இதை பற்றி கேட்டபோது ட்ரம்ப் கூறிய விஷயம் என்ன? யுக்ரைன் ரஷ்யா போரை பற்றி நாங்கள் பேசினோம். புத்தினிடம் கேட்டபோது, இல்லை, நாங்கள் ஈரானை பற்றி தான் பேசினோம் என்று அவர் கூறுகிறார். ரஷ்யன் மீடியா, ஈரானிய மீடியா இதை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கூறக்கூடிய ஒவ்வொரு பொய்யும் ஒவ்வொரு நிமிடத்திலும் வெளிவர தொடங்கிவிட்டது. ஸ்ட்ராட்டஜி, அமெரிக்கன் ஸ்ட்ராட்டஜி எந்த அளவில் ஐசோலேட் ஆகியிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள்னா, எந்த நாடுமே அமெரிக்காவுடன் இன்னைக்கு தருணத்தில் நிற்கவில்லை. நாட்டோ உடைய இம்பார்ட்டன்ஸ் முடிந்து விட்டது. நீங்கள் நாட்டோ நாடுகளை நீங்கள் டிஸ்மிஸ் செய்து விடலாம். இதற்கு மேல் நாட்டோவே கிடையாது என்கிற விஷயம் வெளிவந்து விட்டது. டர்க்கி நாட்டோ நாடுகளுடைய ஒரு மெம்பர் இஸ்ரேலுக்கு எதிராக இன்னைக்கு குரல் கொடுக்க தொடங்கிவிட்டார்கள். காரணம், இஸ்ரேல் நாட்டோ நாடுடைய மெம்பரான டர்க்கி மீதே ஒரு போர் தொடங்குவதற்கான முயற்சியில் இருக்கிறது. அமெரிக்காவுடைய பிரசன்ஸ் எந்த அளவில் அவர்களுக்கான லாபத்தை மட்டும்தான் அவர்கள் மையப்படுத்தி வேலை பார்க்கிறார்கள் என்கிற விஷயத்தை இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளும் புரிந்துவிட்டார்கள். அதாவது அமெரிக்காவுடைய லாபத்திற்காக நாங்கள் எங்களுடைய அசெட்ஸ்களை, எங்களுடைய உயிரை பணைய வைக்க மாட்டோம். எங்களுடைய குளோபல் எனர்ஜிக்கான நீட் எந்த அளவில் இருக்கிறது என்று எங்களுக்கு தான் தெரியும். அமெரிக்கா எந்த விதத்திலுமே எங்களுக்கு உதவவில்லை. இந்த விஷயத்தை ஜப்பானும் புரிந்து கொண்டது. இன்னைக்கு உலக நாடுகளில், உலக சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெயுடைய விலை $126 உயர்ந்து விட்டது. இதே சிச்சுவேஷன் தான் ஆஸ்திரேலியாவுடன் அவர்களும் புரிந்து கொண்டார். முஸ்தபா கமேனி
ஃபர்தராக எழுதிய விஷயம், அமெரிக்கா could not even properly secure its own military bases that were in the Gulf countries. எந்த பாதுகாப்பை பற்றி நீங்க பேசுகிறீர்கள்? அமெரிக்காவால் தன்னுடைய அமெரிக்கன் பேசஸ்களை கூட பாதுகாப்பாக வைக்க முடியவில்லை. they proved so weak. அவர்கள் ஒரு வீக்கான பொசிஷனில் இருப்பதை அவர்களே உறுதி செய்து விட்டார்கள். இப்போ எங்களுடைய நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை பற்றி அவர்கள் பேச வருகிறார்கள். எப்படி இந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை நீங்கள் எடுத்து தன்னுடைய மிலிட்ரி பேசஸ்களை உங்களால் காப்பாற்ற முடியவில்லை, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டை உங்களால் காப்பாற்ற முடியுமா, பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற அந்த கேள்வி. In such situation, the next question is that the countries in these areas who it was claiming providing security, their claim has been no meaning at all. கடந்த 50 ஆண்டுகளாக இந்த அமெரிக்கன் பேசஸ்களை வைத்து கல்ஃப் நாடுகளுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து வருகிறோம் என்று கூறி வந்தாரோ அதுவும் ஃபெயில் ஆகிவிட்டது என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார் தன்னுடைய கடிதம் வழியாக. அதாவது ஒரு வார்னிங் கொடுத்திருக்கிறார், ஒரு அல்டிமேட்டத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு எக்ஸ்பிரஷனை வெளிவைத்திருக்கிறார். நாங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம், அமெரிக்கா எதுவுமே கிடையாது. இது மட்டுமல்ல, அரேபியன் சி, மிடில் ஈஸ்ட், ஹார்மோஸ் ரூட், இதில் நீங்கள் போட்ட அந்த பிளாக்கேட், இதற்கு எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. நீங்களே அந்த மேப்பை பார்த்து விடுங்கள். யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட், இதை அமெரிக்கா ஈரான்ல இருந்து விட்ரா செய்து விட்டது. அதாவது யுஎஸ்ல நடக்கக்கூடிய அந்த உள்கட்சி விவகாரங்கள், அமெரிக்காவிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கேள்விகளை தாக்குப்பிடிக்க முடியாமல் டொனால்ட் ட்ரம்ப் யுஎஸ்எஸ் ஜெரால்ட், உலகத்தின் மிகப்பெரிய போர்க்கப்பல், இதை வாபஸ் வர கூறியிருக்கிறார். 300 நாட்களாக இந்த போர்க்கப்பல் சர்வீஸில் இருந்தது. இந்த போர்க்கப்பல் வெனிசுலா பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலாவை கடத்தும் போதும் இந்த போர்க்கப்பல் அங்கே இருந்தது. ஈரானில் இந்த போர்க்கப்பல் ஆக்டிவாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் மே 15ஆம் தேதிக்குள் இந்த போர்க்கப்பல் ஹோம் போர்ட்டான வர்ஜீனியாவிற்கு போய் சேர்ந்துவிடும். இது அமெரிக்காவுடைய இன்றைய நிலை. டெமோக்ராட்டிக் செனட்டர்ஸோடைய கேள்விகள் எந்த அளவில் இருந்தது நீங்கள் பார்த்தீர்கள்னா, எக்ஸ்பர்ட்ஸ்கள் கூறியபடி $1 trillion வரை இந்த போருக்காக அமெரிக்கா செலவு செய்திருக்கிறது. அதற்கு டிஃபென்ஸ் செக்ரட்டரி கொடுத்த பதில், நோ நாங்கள் அவ்வளோலாம் செலவு செய்யலை, வெறும் $25 பில்லியன் தான் செலவு செய்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, ஜெனரல் ட்ரெயின் இவர் தொடக்கத்திலிருந்தே கூறிய விஷயம், இது அமெரிக்காவுடைய போர் கிடையாது, இது இஸ்ரேலுடைய போர், இதில் அமெரிக்கா குதிக்கவே கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வெறும் ஜெனரல் ட்ரெயின் மற்றும் கூறவில்லை, சிஐஏடைய ரிப்போர்ட்டும் இதை தான் எடுத்து காட்டியது. இது அமெரிக்காவுடைய போர் கிடையாது, இஸ்ரேலுடைய போர். எதற்காக அமெரிக்கா இந்த போரில் குதிக்கிறது என்று. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் சிஐஏடைய ரிப்போர்ட் இன்னொரு விஷயத்தை எடுத்து காட்டியது. நீங்கள் போரில் குதித்து விட்டீர்கள், ஆனால் போரிலிருந்து எக்ஸிட் ரூட் எப்படி, அந்த எக்ஸிட் ரூட்டை இதுவரை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை. எப்படி இந்த போரிலிருந்து நீங்கள் வெளிவருவீர்கள், இதையும் சிஐஏ வெளிவிட்டது. ஆனால் இந்த அனைத்திற்கான பதில் டொனால்ட் ட்ரம்ப் வழியாக வரவில்லை. சென்ட்ரல் கமாண்ட் அவர்கள் கொடுத்த பிரீஃப், ஃபைனல் ஈரானியன் பொசிஷன் என்ன, சென்ட்ரல் கமாண்டுடைய அந்த பிரீஃபை நீங்கள் பார்த்தீர்கள்னா, நிச்சயமாக ஈரான் இந்த போரில் ஹெவி வெயிட்டாக வெளிவந்திருக்கிறார். ஈரான் இஸ் so that accepts some of your points and international aspects recognition is obtained in this way, that America jumped into this war because it needs the war. இப்போ சிஐஏடைய இன்னொரு வழி என்ன, அவர்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்ன, உலக நாடுகளை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா இந்த போரில் குதிப்பதாக ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது, அதனால் இந்த போரை நாங்கள் தொடங்கினோம். ஆனால் இதையும் முறித்து விட்டார் முஸ்தபா கமேனி அவர்கள். அதில் மிக தெளிவாக அவர் எடுத்து வைத்த விஷயம், நியூக்ளியர் மிசைல் பவர்களை இந்த சிச்சுவேஷனை நாங்கள் கைவிடுவதாக அல்ல, இதை பற்றி நீங்கள் பேச வரக்கூடாது. ரெண்டாவது, எக்கனாமிக் ஆஸ்பெக்டை பொறுத்தவரையில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸில்
அமெரிக்கா இல்லாத ஒரு எக்கனாமியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். SCO, பிரிக்ஸ், ரீஜனல் அலையன்சஸ்கள் அனைத்துமே ஷிஃப்ட் ஆக தொடங்கிவிட்டது. ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த மீட்டிங்கில் நடந்த பல்வேறு விஷயங்கள், இதில் பல்வேறு நாடுகளுடைய ஃபாரின் மினிஸ்டர்ஸ்கள் வந்தார்கள். இந்த இடத்தில் ஈரானிய ஃபாரின் மினிஸ்டர் மற்றும் டிஃபென்ஸ் மினிஸ்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையும் செலுத்தப்பட்டது. அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் CEO மீட்டிங்கில் கொடுத்த விஷயங்கள், பிரிக்ஸ் மீட்டிங்கில் ஒரு ப்ரப்போசலும் எடுத்து வைக்கப்பட்டது. அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சி, டாலர் இல்லாத ஒரு கரன்சி. இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா UAE, OPEC ஆயில் பிரைசஸ் இந்த விஷயத்திலிருந்து வெளிவந்து விட்டது. அமெரிக்கா wanted this, that UAE should left. அமெரிக்காவுடைய அழுத்தத்தால் UAE வெளிவந்து விட்டது. இந்த ஒட்டுமொத்த சிச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஓமான் நேரடியாக ஈரானுடன் நிற்கிறது. சவுதி அரேபியா இஸ்ரேலுடன், UAE அமெரிக்காவுடன், குவைத் அண்ட் பஹ்ரைனால் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியவில்லை. இஸ்ரேலுடைய கண்டினியூஸ் டாக்கிங் அபவுட் ஈரான் அண்ட் பார்ட்னர்ஸ், அதாவது ஈரானுடைய பார்ட்னர்ஸ்களான லெபனான், யெமன், அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா, ஹூத்தீஸ், ஹமாஸ், இது போன்ற அமைப்புகள் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல், அமெரிக்கா எந்த விதமான முடிவும் எடுக்க முடியாத தருணத்தில் நிற்கிறது. ஆனால் இந்த இடத்தில் முடிவெடுப்பது யார்? ஈரான் தான் இன்னைக்கு முடிவெடுத்து வருகிறது. மிடில் ஈஸ்ட் நாடுகள் இதற்கு மேல் ஈரானுடைய அந்த கட்டுப்பாட்டுகள் தான் இருக்க வேண்டும். ஈரானை காம்படிட்டராக பார்க்க தேவையில்லை. ஆனால் நாம் அனைவருமே ஒரு இண்டிபெண்டான எக்கனாமி உருவாக்க வேண்டும் என்றால் இதில் மைனஸ் அமெரிக்காவாக தான் இருக்க வேண்டும். நேவல் சுப்ரிமசி, இதுதான் அடுத்த கட்ட முடிவுகள். குவாட், சவுத் ஏஷியா, சைனா வழியாக சவுத் ஏஷியன் அந்த அரேபியன் சீலெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா அமெரிக்காவுடைய டாமினேஷன் இருந்தது. ஆனால் இதற்கு மேல் இந்த இடத்தில் ஈரானுடைய டாமினேஷன், சைனாவுடைய டாமினேஷன் தான் இருக்கும் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் உறுதி செய்து விட்டார்கள். பல நாடுகள், பக்கத்து நாடுகளை எல்லாருமே இணைத்து இன்னைக்கு ஈரான் பல்வேறு முடிவுகளை எடுக்க தொடங்கிவிட்டது. கடந்த 24 48 மணி நேரத்திற்குள் பல்வேறு மாற்றங்கள் நடந்திருக்கிறது. உதாரணத்திற்கு எந்த மீடியேஷனை, எந்த பேச்சுவார்த்தையை இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தான் நடத்தி வந்ததோ அந்த பாகிஸ்தானே இன்னைக்கு ஈரானுக்கான பார்டர்களை திறந்து விட்டது. ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு நடுவே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆப்கானிஸ்தானும் ஈரானிற்காக இன்னைக்கு அவர்களுடைய ரூட்டையும் திறந்து விட்டார்கள். சைனா வரை ரோடு அல்ல ரயில்வே நெட்வொர்க் வழியாக இந்த புதிய ரூட்டை இவர்கள் தொடர்ந்திருக்கிறார்கள். மிடில் ஈஸ்ட் நாடுகள் யுனைட்டடாக இருக்கிறார்கள் என்று நம்பி வந்தார்கள். ஆனால் முதல் முறையாக இந்த அரப் லீக் யார் பக்கம் திரும்ப போகிறது என்கிற ஒரு கேள்வியும் வர தொடங்கிவிட்டது. எப்போ ஒபெக் ஃபார்ம் செய்யப்பட்டது, எப்போ அந்த பெட்ரோல் டாலர் இதை பற்றி பேசினார்களோ, அமெரிக்கன் மிலிட்ரி பேசஸ்களை வைத்து ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் அமெரிக்கா தன்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டை எடுத்து வைத்ததோ அந்த அனைத்து விஷயமுமே ஒரு வித்தியாசமான ரிஃப்ளெக்ஷனை எடுத்து காட்டுகிறது. என்ன இந்த ரிஃப்ளெக்ஷன்? விசிபிளி அமெரிக்கா ஒரு வீக் ஸ்டேஜில் இருப்பதாக அனைத்து ரிப்போர்ட்ஸ்களுமே கூறுகிறது. ரெண்டாவது, சிஐஏடைய ரிப்போர்ட், பென்டகனோட ரிப்போர்ட், சென்ட்ரல் கமாண்டோட ரிப்போர்ட் அனைத்துமே இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப்பை தான் குற்றவாளியாக எடுத்து காட்டுகிறார்கள். இந்த இடத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் ரெஜீம் சேஞ்ச். Liberals have come there. Talks will happen. Many countries are ready to mediation. Iran had accepted almost all our terms என்று கூறிய டொனால்ட் ட்ரம்ப் முகத்தில் கரியை பூசிவிட்டது முஸ்தபா கமேனியுடைய இந்த ஒற்றை நோட்டீஸ். 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்திற்குள் ஈரான் தன்னுடைய ஸ்டாண்டை எடுத்து வைத்து விட்டது. இன்னைக்கு உலக நாடுகள் ஈரானுடன் நிற்கிறார்கள். அமெரிக்காவுடன் நிற்பதா அல்ல அமெரிக்காவை கலட்டி விடுவதா என்கிற அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு எண்ணெய் தயாரிக்கக்கூடிய நாடுகள் அல்ல ஆயிலை இம்போர்ட் செய்யக்கூடிய நாடுகள்
அனைவருமே இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய தருணத்தில் மாறிவிட்டார்கள். ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ரூட்டை அமெரிக்கா காலி செய்யாத வரை இந்த பேச்சுவார்த்தை நடக்க எந்த வாய்ப்பும் கிடையாது என்கிற விஷயத்தை முஸ்தபா கமேனி தெளிவுபடுத்தி விட்டார். அதாவது அமெரிக்கா ஷுட் மூவ் பேக். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் போர்க்களம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சூப்பர் பவராக இருக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு சிறிய சாதாரணமான நாடாக இருக்கக்கூடிய ஈரானிடம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.